அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4ஆக அதிகரித்திருக்கிறது. பட்டாசு ஆலையில் காலையில் தொழிலாளர்கள் பணியை தொடங்கிய போது வெடிவிபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. 3 அறைகள் தரைமட்டமான நிலையில் மேலும் சிலர் இடிபாடுகளில் சிக்கியிருக்கலாம் என்ற அச்சம் நீடிக்கிறது. தொடர்ந்து இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியானது தொடர்ந்து வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன். அதிகாலையிலேயே இந்த விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. இதுவரை 4 பேர் உயிரிழந்ததாக தெரிய வந்திருக்கிறது. இன்னும் எத்தனை பேர் இடிபாடுகளில் சிக்கியிருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது? மீட்பு பணியானது துரிதமாக நடைபெற்று வருகிறதா? விரிவான விவரம். வணக்கம் கௌதமி. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பந்துவார்வட்டியில் காலையில் திடீரென பட்டாசு ஆலைக்கு வேலைக்கு முதற்கட்டமாக வந்த பொழுது உள்ளே முதற்கட்ட பணிகள் துவங்கும் பொழுது திடீரென எதிர்வாத விதமாக மருந்து கலவையின் உராய்வு ஏற்பட்டதன் காரணமாக வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த வெடி விபத்தில் சம்பவ இடத்தில் 4 பேர் பலியாகி உள்ளனர். மேலும் 3க்கும் மேற்பட்ட அறைகள் தரமட்டமாகி இடிபாடுகளில் சிக்கியுள்ளனர் என்பது குறித்தும் மேலும் தீயை அணைக்கும் பணியிலும் தீயணைப்புத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சம்பவ இடத்தில் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் வந்து மேலும் சிக்கல்களை தேடி வருகின்றனர். மேலும் இது குறித்து சம்பவ இடத்தில் சாத்தூர் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்தில் மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சம்பவ இடத்திற்கு தாசில்தார் மற்றும் வருவாய்த்துறையினர் வந்துள்ளனர். இங்கு பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டு வருகிறது. கௌதமி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.